இருக்கிறதுலயே மொத்த பாதிப்பு அதிகமா இருக்கிற இடம் எதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, சென்னை சென்னை தான். தான். அப்புறம் எப்படி திமுகவுக்கு தொடர்ந்து அந்த வாக்கு வருகிறது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இப்ப 2023ல மிக மோசமான ஒரு மழை. இவங்க வந்து அந்த 2000 செலவு 2000 கோடி செலவு பண்ணேன், 4000 கோடி 4000 கோடி செலவு செலவு பண்ணேன், பண்ணேன்னாங்க. 95% செலவு பண்ணேன்லாம் உளறிட்டு இருந்தாங்களே. அந்த தேர்தல்ல எத்தனை வீடுகள்ல நீர் புகுந்தது? நான் நான் என்னுடைய வண்டிய எடுத்துக்கிட்டு அன்னைக்கு 3ஆம் தேதி காலையில நான் ஒரு சுத்துறேன். வேளச்சேரியிலிருந்து ஃபுல்லா சுத்துறேன். நல்ல வேளையா நம்ம வண்டி தண்ணிய தாங்குங்கிற அடிப்படையில நான் வண்டி எடுத்துட்டு சுத்துறேன். ஆனா, எத்தனை வீடுகளுக்குள்ள நீர் போயி, அந்த வீட்ல இருக்கக்கூடிய கட்டிலையோ, அல்லது மெத்தையையோ, அல்லது டிவியையோ, அல்லது செல்லையோ எல்லாத்தையும் தூக்கி அடிச்சதுன்னு தெரியும். ரூ. 6,000 குடுத்தேன்னு சொன்னாங்க, கேஷ்ல. 2024ல சென்னையில வெற்றி பெறுறாங்க. இது இந்த அபத்தம் ஏன் வருது அப்டின்னா, இது நம்ம பழகி போயிட்டோம். துக்ளக்ல ஒரு புகைப்படம் ஒண்ணு வந்தது. ஒரு முறை அட்டைப்படம் வந்தது. எம்ஜிஆர் வந்தாக, கருணாநிதி வந்தாக, ஸ்டாலின் வந்தாக, உதயநிதி வந்தாக, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்டின்னு கேட்டா, பார்த்துட்டு போறதுக்காக வந்தாங்க அப்டிங்கிற அடிப்படை. இப்ப உண்மையிலேயே இவங்க வேலை செஞ்சிருக்காங்களா? அப்டிங்கிறது உங்களுக்கு நவம்பர்ல தான் தெரியும். இப்ப நீங்க ரைட். ஆனா அவசரப்படுறதுல ஆனா பிரயோஜனம் இல்ல. இவங்க இவங்க சொல்ற அந்த 4000 கோடியிலேருந்து ரோடுகள் சீரமைக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் நம்ம எங்க போனாலும் அந்த ரோடு குண்டும் குழியுமா அந்த மழை பெஞ்சிருச்சுனாலே அந்த ஒரு ஒரு ஸ்லோப் வந்துருது. இல்ல ரோடு பச்சக்குன்னு விழுந்துருது. ஏன் அது அப்ப 4000 கோடி என்ன ஆச்சு? இல்ல